ஒன்னு என்னது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு பலத்தோட நீ அன்பு கூறணும். ரெண்டாவது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். இந்த 2 கற்பனைக்குள்ள 10 கற்பனைகள் நியாயப்பணமான முழுசு அடங்கி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை ஞாபகப்படுத்தி ஜனங்க மேல பாரமானதெல்லாம் வைக்காத. நான் சொன்ன எளிமையான 2 காரியம் அதுதான் இப்போ முக்கியம், எழுதி வைன்னு சொல்லி இதை நினைப்பூட்டி பழைய ஏற்பாடு காலத்துல 10 கற்பனை, புதிய காட்டுல வரும்போது 2 கற்பனையா இயேசு மாத்தி கொடுத்திருக்கிறாரு. இதன்படி நடக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதை எழுதி வைத்திருக்கிறோம். சரியா? நீங்க இதை இருதயத்தில் எழுதி வச்சுக்கொள்ளணும். நான் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். எல்லாவற்றையும் விட அவர் தானே முக்கியம். 2வது, நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். இந்த 2ல நம்ம சரியா இருந்தா நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் நம்மளோட எப்பவுமே தொடர்புல இருப்பாரு. அவரோடு கூட நல்லா நடக்க முடியும்.